திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும் என்று நம் முன்னோர்கள் பழங்காலம் முதலே நம்பி வருகின்றனர். அதனால் தானோ என்னவோ ஒருவரை காதலித்தாலும் பல சமயங்களில் விதி அவரை திருமணம் செய்ய அனுமதிப்பதில்லை. காதலில் தோல்வி அடையும் நபர்கள் திருமணம் செய்யும் போது பல எதிர்பார்ப்புகள் மற்றும் பாதுகாப்புகளை தங்கள் துணையிடம் தேடுவார்கள். அதே நேரத்தில் கடந்து போன காதலை பற்றி தங்கள் துணையிடம் தெரிவிக்க விரும்புவார்கள். இந்த பதிவில் கடந்த காதலை வாழ்க்கை துணையிடம் கூறுவதால் ஏற்படும் சிக்கல்களை தெரிந்து கொள்வோம். பொதுவாக பெண்கள் தாங்கள் செய்த அந்த காதல் பற்றி தன் கணவரிடம் யாரேனும் கூறிவிடுவார்களோ என்று பயப்படுவார்கள். இந்த உறுத்தல் அவர்கள் மன வாழ்க்கையை பாதிக்கிறது. அதனால் நாமே இதனை கூறிவிடலாம் என்று முடிவெடுக்கின்றனர். அதனால் உண்மைகளை கூறுகிறேன் என்று தங்கள் வாழ்வில் நடந்த எல்லா விஷயங்களையும் அப்படியே சொல்லி தங்கள் வாழ்வில் தாங்களே சிக்கலை ஏற்படுத்திக் கொள்வார்கள். இது தவறு. உங்களுக்கு முக்கியமான உறவென்பது திருமணத்திற்கு பின் இருவரும் எப்படி வாழ வேண்டும், எப்படி உண்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். இந்த உறவு நன்றாக நடந்தால்தான் எதிர்காலம் தெளிவாக இருக்கும். கடந்த காலத்தை விட்டு விடுங்கள், அது தானாக மறைந்துவிடும். கடந்த காலத்தில் உங்கள் வாழ்வில் என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். கடந்த கால உண்மைகள் அனைத்தையும் சொல்லிவிட முடியாது. அப்படி செய்திடவும் கூடாது என்பதை இருவரும் சரியாக புரிந்திருக்க வேண்டும். உங்களை பற்றிய உண்மைகளை ஒளிவுமறைவின்றி அப்படியே பிரதிபலிக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. எதிர்காலத்தில் நமது கடந்த கால ரகசியங்கள் யார் மூலமெனும் தெரிய வந்தால் என்ன செய்வது என்று பயப்படாமல் அதனை எதிர்கொள்வது எப்படி என்பதில் நீங்கள் உறுதியாக இருங்கள். கடந்த கால உண்மைகளை பற்றி ஒருவருக்கொருவர் சொன்னால்தான் மற்றவர் மீது நாம் உண்மையான நேசம் வைத்திருக்கிறோம் என்பது உண்மையல்ல. இதனை மற்றவரிடம் கேட்டுக்கொண்டிருக்காமல் இதனை அப்படியே விடுவதுதான் நல்லது. அதற்காக ஒருவர் மற்றவரிடம் உண்மையாக இல்லை என்று அர்த்தமில்லை. ஆகவே கடந்து போன காதலை, அவரை எப்படியெல்லாம் நேசித்தீர்கள் என்பது பற்றியெல்லாம் நீங்கள் விளக்கத் தேவையில்லை. கிடைக்காத ஒன்றை விட கிடைத்த ஒன்றையாவது நாம் பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லவா? இப்போதும் இருவரும் இணைந்து சேர்ந்து வாழ்கிற இந்த நிகழ்கால வாழ்க்கைதான் உங்களுக்கு நிரந்தர உறவுகளை ஏற்படுத்தும். ஆகவே நீங்கள் இருவரும் உங்கள் இருவர் மீதான காதலில் திளைத்திருப்பதுதான் இப்போது முக்கியமானது. உங்கள் எதிர்காலத்திற்கும் நல்லது. நண்பர்களே, இது போன்ற விஷயங்களை அதிகமாக தெரிந்து கொள்ள எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.